ரைட்டிங். ஸோ இன்றைக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் வந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா கடைசியாக அரே வரைக்கும் பார்த்தது. ஸோ இது இருக்குல்ல, ஸோ அரே வரைக்கும் பார்த்து அரேயில் எப்படி டைப் சேஃப்டி செய்கிறது, என்ன மாதிரி அந்த இன்புட்கள் கொடுக்கறது என்ற எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் டியூபிள்ஸ் என்ன என்ற விஷயத்துலேருந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து டைப் ஸ்கிரிப்ட்ன்றது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஏன் டைப் ஸ்கிரிப்ட் இவ்வளோ தானா அப்படின்றல. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம அவ்வளோ படித்த அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் இது வந்து அடிஷ்னலாக கொண்டு வரோம். ரைட். ஸோ டீம் ரைட், ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் லாங்குவேஜாக கொண்டு வரோம். ஸோ அதுக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம், ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம்ன்றதை பொறுத்து தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் டீம். இன்றைக்கு இதுக்கான இதை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டியூபிள்ஸ். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரைட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 வேல்யூவை வந்து நான் ஆட் பண்ணணும். ரைட். ஒரு ஸோ குறிப்பிட்ட ஒரு 2 தான். இப்போ நான் இப்போ சொல்லுவேன், இப்போ இதை வந்து அரேயா கிரியேட் பண்ண அரேக்கு வந்து ஃபிக்ஸ் லென்த் கொடுக்கலாம், ஃபிக்ஸ் லென்த்தை வச்சு நம்ம எத்தனையும் போடலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு ஒரு 2 வேல்யூ தான் எனக்கு தேவை. அந்த 2 வேல்யூவும் கட்டாயம் முதல் வரி ஒரு டேட்டா டைப்லையும், 2வது வேல்யூ இன்னொரு டேட்டா டைப்லையும் மாத்திரம் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு லாஜிக் கொண்டு அப்படி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் வருது. ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் இதில் வந்து 1 காமா இதில் வந்து ஷோ. ஸோ இது ஒரு அரே. ரைட். ஸோ இது ஒரு இப்போதைக்கு இது ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன எனக்கு 2 விதமான டேட்டாஸ் இன்புட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஷோ 1 அண்ட் இன்னொன்று ஷோ 1. பட் இதில் இருந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் நீட் ஒன்று வேணும். இதில் இதுக்கு மேலே இந்த அரேயில் வேறு எந்த எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணக்கூடாதுன்னா. ரைட். இதுக்கு ஃபிக்ஸ்டட் லென்த்தாக வந்து இது மட்டும்தான் இருக்கணும். ஐ மீன் 2 டேட்டா மட்டும்தான் இருக்கணும். அதோடையும் அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்பெஷல் நீட் வேணும். முதல் எலிமெண்ட் ஒரு டேட்டா டைப்ல இருக்குதுன்னா அந்த டேட்டா டைப்ல மட்டும்தான் இருந்தாகணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து வேற இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பேன். இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பர்னா அந்த நம்பர் தான் இருக்கணும். ஸோ செகண்ட் வந்து ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான். இப்போ நான் இதை வந்து மாற்றி வேறு எதுவும் இதை ஆட் பண்ண இயலாது. ரைட். ஸோ இப்படியான ஒரு நீட் தேவை. ஸோ இந்த மாதிரி தேவைகள் எங்கே வரலாம்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து கீ வேல்யூ பேரில் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து கீ வேல்யூ பேரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், ஐடி, அவரோட நேம், இப்படி ஏதாச்சும் டேட்டா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்படியான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஐடியை தப்பி தவறி கூட வேறு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. ரைட். ஸோ ஸ்ட்ரிங்லேயோ இதுலையோ இதை வந்து டைப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம செய்யணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ யாரும் வந்து கோட் என்ன செய்யலாம், டக்குன்னு இதை வந்து இப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றினாலும் இங்கே மாற்றப்படும். இப்போதைக்கு வந்து இது டைனமிக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஸ்டாட்டிக்காக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டியூபிள் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏர்லியராக நம்ம படிச்சினாம ஒரு அரேன்னா அந்த அரேயை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், டைப் ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யலாம். ஒன்று வந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், ஒரு டைப் ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைன். ரைட். இது வந்து நம்ம நம்பர் கொடுத்தா ஸ்ட்ரிங் அசைன் ஆகலாது. நான் ஸ்ட்ரிங் கொடுக்க ஸ்ட்ரிங் இப்போ வர string is not assigned to type string. ரைட். ஸோ இப்போ அரே ஒன்று டிஃபைன் பண்ணி இந்த அரேயில் வந்து என்ன செய்யலாம், நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும்தான்
உங்களால ஆட் பண்ணிருங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ஆட் பண்ணால் ஆட் ஆகிடாது. டேட்டா மட்டும் தான் தேவை, ரைட்? ஸோ ஆனால் இதில் நான் என்ன செய்யணும், ஐ மீன் நிவர்த்தி செய்யணும், ரைட்? ஸோ இதுக்கு வந்து இந்த டிப்பிள் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறதால் இந்த இடத்துல நான் அரே மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து டிரெக்டாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் மென்ஷன் பண்ண போகிறேன் எத்தனை எனக்கு வேரியபிள் தேவை, ஐ மீன் எத்தனை டேட்டா இதில் நான் ஆட் பண்ணலாம், அண்ட் அந்தந்த டேட்டா என்ன டைப்ல இருக்கணும்ட்டு நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், இந்த யூசர் வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும். செகண்டாக வந்து நான் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கணும், ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன சொல்றேன், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த இதில் ரெண்டு வேல்யூ தான் கொடுக்கலாம். அண்ட் அந்த வேல்யூவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்பராக இருக்கணும் கட்டாயம். செகண்ட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். பாருங்க இதில் நான் டிஃபைன் பண்ணுறேன் எப்படின்னா 1, ஸ்ட்ரிங் ஷோன்னு கொடுக்கலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 1, ஸ்ட்ரிங் வந்து இது. சப்போஸ் இதை நீங்கள் இவரத மாற்ற வலிக்கிட்டா என்ன நடக்கும்? மாற்ற வலிக்கிட்ட நம்மளால எரர் நம்மளுக்கு ஷோ ஆக தொடங்கும். ஸோ நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். அதாவது இந்த ரெண்டை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு வந்து அசைன் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இந்த டியூப்பிள் கான்செப்ட் எவ்வளோத்துக்கு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி தருதுண்டா, நம்ம இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். சரியா? ஸோ எப்படி நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ இதை வந்து நான் சொல்கிறேன், இதே ஸ்ட்ரிங் கொடுத்தால் இதில் ஜஸ்ட் வந்து நேம், இதில் வந்து பேரை கொடுக்கலாம் ஷோ. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான இதுகளை டிசைன் பண்ணி கொள்ளலாம், ரைட்? இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இல்லை ரெண்டு வேல்யூ தானே நான் ஆட் பண்ணலாம், எனக்கு ரெண்டுக்கு மேலே சப்போஸ் தேவைப்பட்டால் இப்போ 3 வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணணும், 3க்கும் வந்து வேறு டேட்டா. ஸோ அந்த டேட்டாட டைப் வந்து நான் மாறி ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. இப்படி எனக்கு ஒரு லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி வருது. இப்போ என்ன செய்யலாம்? ஸோ நீங்கள் தேவையான மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ இடத்துல வந்து நான் பூலியன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கட்டாயம் வந்து நான் என்ன செஞ்சாகணும், டிஃபைன் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு எரர் த்ரோ ஆகும். கட்டாயம் வந்து நீங்க டிஃபைன் பண்ணி ஆகணும். சாரி, பூலியனா ட்ரூ ஒன்று கொடுத்தா சரி, ட்ரூ. ஸோ இப்போ உங்களுக்கு இது எகைன் வந்து உங்களுக்கு ஒரு இன்டிஜர் தான் வேண்டாம், நம்பர் தான் வேண்டாம், நம்பர் 25 நம்பர். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், டியூப்பிள் என்ற கன்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இது விளங்கிட்டா டீம்? கஜன தவிர ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log, இது வந்து யூசர். சேவ் பண்ணிட்டு நான் வந்து கம்பைல் பண்ணி போட்டு இதுலயே ரன் பண்ண போறேன். இண்டெக்ஸ் ஃபைல் எப்படி என்றால் நோட கால் பண்ணி சொல்றேன். அவர் தானே நோட் வந்து ஒரு கம்பைல் என்ஜின் மாதிரி ஒர்க் பண்ணி இந்த இடத்துல. ஸோ இதை நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும். index.js அது இங்க இருக்கு, டிஸ்டன்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அப்போ நான் டிஸ்டன்ட் ஃபோல்டருக்குள்ள இண்டெக்ஸ், எஸ் மோஸ்ட்லி வந்து கீ வேல்யூ பேர், பட் கீ வேல்யூ பேருக்கு மட்டும் தானே இல்லை, ரைட்? ஸோ கீ வேல்யூ பேருக்கும் யூஸ் பண்ணலாம். சரி, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து இல்லை இந்த கன்செப்டை வந்து கீ வேல்யூ பேருக்காக தான் கொண்டு வந்தோம். அப்படி இல்லை, உங்களுக்கு அதை தாண்டி நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன கட்டாயம் என்ன செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இண்டெக்ஸ் டாட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது பிரிண்ட் ஆகும். ஸோ எகெயின் சொல்கிறேன், இந்த டியூப்பிள்ன்ற கான்செப்ட் வந்து என்ன, நாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ரைட்? எனக்கு இத்தனை டேட்டா தான் தேவை, அந்தந்த டேட்டா இந்தந்த டைப்லாம் இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். ஸோ நான் வந்து இதில் ஸ்ட்ரிங் பூலியன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் கூடுதல் அங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம கீ வேல்யூ பேரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கூடுதலாக, ரைட்? கூடுதலாக வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க கீ வேல்யூ பேரில் 1. ஸோ கீ வேல்யூ பேர் பாருங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஜாவாலெல்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஹேஷ் மேப், ஹேஷ் எட் அதுகளெல்லாம் வந்து இந்த கீ வேல்யூ பேரில் பார்த்துருப்பீங்க. டிக்ஷனரி என்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுகளெல்லாம் வந்து இந்த கீ வேல்யூ பேர்ன்றது இருக்கும். ஸோ அந்த கன்செப்ட் இதுகளுக்குள்ள கொண்டு வரணும், டைப் ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த டியூப்பிள் என்ற கன்செப்ட். ஆனால் அதான் விளங்கிக்கொள்ளணும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை. ஸோ கீ வேல்யூ பேருக்கு இந்த கன்செப்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம், பட் இந்த கன்செப்ட் அதுக்கு மட்டும்தான் இல்லை.
இதை வந்து விளைவிக்கணும். சப்போஸ் வேறு கேம் ஒரு இடத்துல தேவை ஒன்று வந்தால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடி நம்பரோட இதையும் கொடுக்கணும், நேமும். அதே நேரத்தில் அவரை என்ஐசியை ஸ்டோர் பண்ணணும் ஒரு தேவை வந்துட்டா என்ன செய்யலாம், ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியா கொடுத்தா அது ரெண்டுமே எனக்கு வர மாதிரி. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கன்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ விளங்கிட்டா தைரியன்? ஸோ இதுகள் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ரைட். ஸோ ரன் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ரன் ட்ரை பண்ணிட்டீங்களா? எஸ் போடுங்களா? அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்ப்பேன் ஈனம்ஸ். ரைட். ஸோ ஈனம்ன்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஜாவால வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட். ஓகே. உதாரணத்துக்கு வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்குன்னு இருக்கோம், பேமெண்ட் கேட்வே இருக்கு. பேமெண்ட் கேட்வே ஒன்று இருக்கு. அந்த பேமெண்ட் கேட்வேல வந்து சில விஷயம் ஐ மீன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருக்குன்றீங்க. ஒன்று என்ன, விசா, ஓ மாஸ்டர் கார்டு, மாஸ்டர் கார்டு, மாஸ்டர் கார்டு, அல்லது வந்து அடுத்தது வந்து எங்க விசா, மாஸ்டர் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. ரைட். இந்த ஈனமன்ற கன்செப்ட் எங்க யூஸ் ஆகணும்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எடுக்க நீங்க சரி, இதுல ஒவ்வொரு இதுக்குள்ளே ஒவ்வொரு விதமான பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு சொல்லுவோமே இ காமர்ஸ் சைட், ஐ மீன் ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் வெஹிக்கிள்ஸ் வாங்குற சைட் ஒன்று. இந்த வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிட்டு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாட்டிக்காக 3 விஷயம் வரணும். ஒன்று என்ன, ரைட், விசாவா, ரைட், அல்லது வந்து மாஸ்டர் கார்டா, அதில் கிரெடிட் கார்டா. ஸோ இப்போ விசா கார்டை கிளிக் பண்ணால் அதுக்குரிய பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். ரைட். மாஸ்டர் கார்டை கிளிக் பண்ணால் அதுக்குரிய பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். இதே கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணால் அதுக்குரிய பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ இதை எப்படி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் வந்து HTML எழுதக்குள்ள ட்ராப் டவுனில் வந்து நீங்கள் டிரெக்டாக இந்த வேல்யூவை கொடுக்கலாம், விசா, மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். பட் இது வந்து சேஃப்டியான இல்லை, சேஃப்டி இல்லை. என்ன ரீசன் என்றால் இது இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு அதுக்குரிய டெடிகேட்டான பேஜுக்கு நேவிகேட் ஆக போகுது. அப்போ இந்த இந்த ஆப்ஷன்ஸ்ன்றது வேல்யூ, இந்த ஆப்ஷன் வேல்யூ வந்து மிக முக்கியமானது. ஸோ கேபிட்டலைஸ்டோ சரி, அல்லது வந்து எழுத்து இதுகளோ சரி, நம்ம டெவலப்மெண்ட் சைட்டில் வந்து எந்த ஒரு எரரும் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இதை மாதிரி நிறைய வேறு வேறு சைட், இப்போ வெஹிக்கிள் பேஜ், இதில் வந்து சொல்லுவோமே வெஜிடபிள் வாங்குறதுக்கான ஒரு சைட் இருக்குது. அங்கேயும் வந்து என்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். அப்போ அங்கேயும் வந்து சேம் இந்த 3 இது வந்து அங்கேயும் கொடுப்படும். அப்போ இது வந்து ஒரு விஷயம் காமனாக நிறைய இடங்களில் யூஸ் ஆக போகுது. அதோட வந்து மிக முக்கியமான வேல்யூ, இந்த வேல்யூ வந்து ஒரு நாளும் மாறக்கூடாது. விசாண்டா WISA என்று இருக்கணும். அப்போ தான் இதை கிளிக் பண்ணால் ரைட், இந்த வேல்யூவுக்கு அது அப்போ ஈக்குவலாக அது இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். நம்ம இதை என்ன செய்யலாம், நாம ஒரு லாஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஸோ எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, ரீடிரெக்ட் பண்ணலாம். ரைட். இப்போ மாஸ்டர் கார்டுனா மாஸ்டர் கார்டு அவர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம், அதில் வேல்யூ வந்து இப்போ செக் பண்ணுறோம். ரைட், வேல்யூ வந்து மாஸ்டர் கார்டு இருந்தால் கார்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் ரைட், நீ வந்து இதுக்கு ரீடிரெக்ட் ஆகுது. அப்போ இந்த இதுகள் எதுக்கு முக்கியம்? ஒன்று வந்து இதில் வேல்யூ வந்து சேஞ்ச், ஐ மீன் எந்த இடத்துலையுமே டெவலப்பர் என்வாயன்மெண்டால சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்போ அதை வச்சு அதுக்கு பின்னால மிகப்பெரிய லாஜிக்கோடு பெர்ஃபார்ம் ஆக போதானே. அப்போ இது எப்படி நம்மளோட ஸ்டாட்டிக்காக இருக்கணும், ரைட், டைனமிக்காக மாறிடக்கூடாது. இதை வந்து சேஃப்டி பண்ணணும். அப்போ இதுக்காக ஈனம்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம ஜாவாவில் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் வைக்குது. சரி, நீங்கள் பேக் எண்ட் டெவலப் பண்ண போனீங்கன்னா ஈனம்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் என்ன,
கன்ஸ்டன்ட் வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கொள்ளும். ரைட், ஈனம்ன்றது ஒரு கன்ஸ்டன்ட் அதான் அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் இது வரைக்கும் படித்ததை வச்சு இது வரைக்கும் படிச்ச வச்சு கன்ஸ்டன்ட் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணீங்க? கன்ஸ்ட் ரைட், அடுத்தது விசா ஈக்குவல் டு விசா WISA கன்ஸ்ட். அடுத்தது வந்து மீடியம் ஈக்குவல் மாஸ்டர் கார்டுன்னு சொல்லுமே, மாஸ்டர் கார்டு மாஸ்டர் கார்டு அது மாதிரி ரைட், இந்த ரெண்டு ஆப்ஷன். ஸோ இப்படி நாம கன்ஸ்டன்ட். இன்னொரு ஆள் வந்து என்ன விசா வந்து இங்க என்ன செய்யலாது மாற்றி ஐ மீன் திருப்பி எகைன் வந்து விசாக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணல, கன்ஸ்டன்ட் கன்ஸ்டன்ட். அப்போ இப்படித்தான் இது வரைக்கும் நாம கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் இது வந்து அவங்களுக்கு இன்கன்வீனியன்டான வே, ரைட். இப்போ இதே மாதிரி ஒரு 10 வேரியபிள் கன்ஸ்டன்ஸ் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? 10 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து அங்க எழுத வேண்டி வரும். பட் இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த ஈனவென்ற கன்செப்டை கொண்டு வந்தாங்க, ரைட். ஸோ ஈனம்ன்றது வந்து என்ன? கன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இது கிளாஸ். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈனம், இந்த இடத்துல நான் அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். பேமெண்ட் ஐ மீன் அதுக்கு ஒரு நேம் ரைட். ஸோ விளங்கு தானே வாய்ஸ்? ரெண்டைக்கும் ரெக்கார்டிங் 2 3 துண்டா வரண்டாப்பா. இப்போ அதை எவ்வளோத்தையும் ஜாயின் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஈனம்டா ஈனம் என்று மென்ஷன் பண்ணுறேன், பிறகு வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்கன். இப்போ வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணுறேன்டா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ள வந்து இந்த ஈனமுக்கான எல்லா வேரியபிள்ஸையும் டிஃபைன் பண்ணி அதுக்கான வேல்யூஸையும் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நாம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்கு. இதில் வேரியபிள் கொடுக்கறதுக்கு ஈனம் வேரியபிள்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே அந்த வேரியபிள்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கட்டாயம் கேபிட்டலில் இருக்கணும், ரைட். இப்போ விசாண்டா கேபிட்டல் ISA விசா ஈக்குவல் டு விசா. ஸோ இது வந்து ஒரு ஈனம் வேரியபிள், ரைட். அதாவது இது கன்ஸ்டன்ட், இது வந்து எப்பயுமே மாற போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் கார்டு, அதாவது கேபிட்டல் மாஸ்டர் கொடுக்கணும் ஈக்குவல் மாஸ்டர் அண்டர்ஸ்கோர் கார்டு கொடுப்பேன் கார்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும், கிரெடிட். ரைட், ஸோ கிரெடிட். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஈனம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எங்கேயும் என்ன செய்யலாம்? இந்த ஈனம் கிளாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இந்த என்னென்ன உங்களுக்கு நன்மை வருது? ஒன்று வந்து என்ன எகெயின் இந்த இதை வந்து எல்லா இடத்தையும் நீங்கள் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ண தேவையில்லை. வேறு வேறு கிளாஸஸ் கிரியேட் பண்ணலாம், அங்கெல்லாம் இதை திருப்பி கிரியேட் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து இது வந்து சேஃப்டி. இப்போ யாரும் வந்து நம்மளுக்கு மேனுவலாக வந்து இதை சேஞ்ச் பண்ணி செய்ய போகிற அவசியம் வராது. இப்போ உடனே வந்து இப்போ சொல்லுவோமே, இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்து நீங்க இதை எடுத்து செக் பண்ணணும், விசாவான்றதை செக் பண்ணணும். யார் யூசர் ஆர் ஒரு விஷயம், இதை யூசர் வேரியபிள்ல ஒரு டேட்டா வருது உங்களுக்கு, சரியா? இந்த வேரியபிளை செக் பண்ணணும். இஸ் டாட் ஈக்குவல்ஸ் இல்லாட்டி ஈக்குவல் ஐ மீன் யூசர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாட்டியும் சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இப்போ என்ன செய்யலாம்? இப்போ டிரெக்டாக நீங்கள் இது விசா டைப் பண்ணி செக் பண்ணுறதை விட இப்படி நீங்கள் செக் பண்ண வலிக்கிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு வந்து எரர்ஸ்கள் வர பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் எழுத்து பிள்ளைகளோ அதுகளோ விட்டிருந்தால் நீங்கள் என்ன நடக்கும்? எரர்ஸ்கள் வரும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக என்ன நான் ஈனம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்? நான் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்
பேமெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் டாட் நீங்க அந்த வேரியபிளை கால் பண்ணலாம். கிரெடிட் அண்ட் கிரெடிட், விசா அண்ட் விசா, விசா. இப்போ என்ன நடக்கும்? இதுக்குள்ள வந்து இதுல வேல்யூ நம்மளுக்கு வரும். ஸோ இதை வச்சு நீங்க எகைன் அண்ட் எகைன் செக் பண்ணலாம். ஸோ இந்த கோட்ல வந்து எத்தனை தரவும் என்ன செய்யலாம்? நீங்க இந்த இதை டிரெக்டா கால் பண்றது மூலமாவே அந்த வேல்யூவை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நிறைய இடங்கள்ல நம்மள பக்ஸை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். கன்சோல் டாட் லாக்ல நான் பிரிண்ட் பண்றேன். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் டாட் கிரெடிட் என்ன இருந்து பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு ரைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட்ன்ற வேல்யூ வந்து டிரெக்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்? வேறு மாஸ்டர் கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு கிளியர் கம்பைலர் நம்மளுக்கு என்ன மாஸ்டர் கார்டு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஈனம், அதாவது கன்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஸோ ஒரு ப்ராப்பரான வே. ஸோ இதை வந்து டைப் ஸ்கிரிப்டில் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. ஸோ இது விளங்கிட்டாட்டி கஜன் தாயிரும். ஸோ ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இதெல்லாம் போடுங்களா, செட்டில் போடுங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற சேம் தான். இது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது அப்படி எல்லாமே சேம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட்ல இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இப்படியெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க என்ற விஷயம் தான் நான் பார்க்க போகிறது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். நான் ஒரு நேம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் சே ஹலோ, சே ஹலோ. ரைட். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணுற அதே மாதிரி. ஸோ இந்த ஹலோன்ற இது ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள இதில் என்ன நடக்கணும், எனக்கு மெசேஜ் வந்து பாஸ் ஆகும். அப்போ நான் இதில் மெசேஜ் ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன் யூசர் இருந்து மெசேஜ். ரைட். இப்போ என்ன இது மெசேஜ் இஸ் டிக்ளேர்ட் பட் இட்ஸ் வேல்யூ இஸ் நெவர் ரீட். ஸோ வேல்யூ வந்து ரீட் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அதில் டைப்பை கொடுக்க போகிறேன். என்ன டைப்? இது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னு சரி. இப்போ டீம் இது வந்து ஹோவர் பண்ணா ஒரு பாருங்க, இங்க பாருங்களா, என்ன என்ன வேறு எதுனா ஒரு பாருங்க. ஃபங்க்ஷன் சே ஹலோ மெசேஜ் ஸ்ட்ரிங் அது நாம கொடுத்து பக்கத்துல இந்த ஒயிட்ன்ற ஒரு விஷயம் ஆட்டோவா டிஃபால்ட்டாக அதை எடுக்குது. ஸோ இந்த ஒயிட்ன்ற கன்செப்ட் எங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஜாவா படிக்கக்குள்ளெல்லாம் இந்த நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணக்குள்ள ஒயிட்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பிறகு படிக்கக்குள்ள வந்து அதை யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒயிட்ன்ற என்ன, ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஜாவால நம்ம மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் போது எந்த ஒரு வேல்யூவுமே வந்து அது ரிட்டர்ன் பண்ணலாட்டி அதை நம்ம ஒயிட்னு சொல்லுவோம். இப்போ இது டிஃபால்ட்டை வந்து ஒயிட்.
இப்போ ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன நான் ஒயிட் அண்ட் கொடுத்தாலும் சரி இல்லாட்டி எது செஞ்சாலும் அது நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் டைப் ஸ்கிரிப்ட் நாம கூட என்ன சொல்றோம், மாடிஃபை பண்ணி கொண்டு வரோம். அதில் பக்ஸை குறைக்கிறதுக்காக இது செய்யறதுக்காக என்ன செய்யறோம், அதில் ஸ்கேல வந்து நம்ம என்ன செய்யறோம், கூட்டி கொண்டு வரோம். இப்போ இந்த மெத்தட் வந்து கட்டாயம் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். சே ஹலோன்னு நான் சொன்னதாக இருந்தால் அது ஒரு மெசேஜ், ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும் கட்டாயம். ரைட். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் சும்மா எழுதியிருக்கேன், எழுதினோடனே இது ஒயிட் அதுவாகவே எடுத்துட்டு அப்ப இந்த சே ஹலோன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆக போறது இல்லை. இதுக்குள்ள அந்த மெசேஜ் கொடுக்கன் ஹாய் டீம் ரெண்டு மெசேஜ் கொடுக்கணும் வைங்களேன். இது வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகி வராது. ஏன், இது வந்து ஆட்டோ டிஃபால்ட்டாக ஒயிட் இருக்கு. இப்போ எனக்கு ஆனால் ஒரு தேவை வருது, கட்டாயம் இந்த இதை நான் கால் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் ஆகணும். நான் கொடுக்குற ஹாய் என்றதோட ஒரு நேம் ஒன்று, ஒரு வசனம் ஒன்று ஆட் ஆகி எனக்கு கட்டாயம் வந்து என்ன செய்யணும், ரிட்டர்ன் ஆகணும். அப்போ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். சரியானே, எப்படி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். இப்போ ஜாவான்னா நம்ம ஆரம்பத்திலே போட்டுருவோம், ஒயிட் அண்ட் போடுவோம். அது வந்து ஐ மீன் இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுறா இன்டிஜர் மென்ஷன் பண்ணுவோம், அல்லது வந்து டபுள் ரிட்டர்ன் பண்ணுவோம் டபுள் மென்ஷன் பண்ணுவோம். அதால என்ன, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்தது. அவர்த்த வந்து அந்த மெத்தட் கட்டாயம் டபுள் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகும். அது ரிட்டர்ன் பண்ணலாட்டி எரர் த்ரோ ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்போ அந்த கான்செப்ட் இதுக்குள்ள இப்படி நம்ம கொண்டு வரது என்ன செய்யறேன், மெதற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு நான் டபுள் காலம் போட்டு இதுல மென்ஷன் பண்றேன், இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கட்டாயம் ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ரைட், இந்த ஃபங்க்ஷன் கட்டாயம் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு எரர் வருவேன், ஃபங்க்ஷன் ஹூ டிக்ளேர் டைப் இஸ் நீதர் அன்டிஃபைன்ட் வாய்ட் ஓ நோ மஸ்ட் ரிட்டர்ன் அ வேல்யூ. அதாவது நான் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் ஆகலை. இப்போ பார்த்தீங்க ரிஸ்ட்ரிக்ஷன் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ கட்டாயம் வந்து இதுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். என்னென்னு செய்யறேன் அதுக்காக, ரிட்டர்ன் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது, நான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்பர்ண்டா பார்த்தீங்களா, கட்டாயம் நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். நான் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அடுத்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 25 என்று கொடுக்க. ரைட். ஸோ இதை வந்து நாம் என்ன செய்யணும், ஃபங்க்ஷன்ஸுக்கு நாம டைப் ஸ்கிரிப்டில் மாடிஃபை பண்ண விஷயம் தான் இது. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், இதில் நம்மளோட போட்டுட்டு டிரெக்டாக வந்து மெசேஜ். ரைட். ஸோ நான் ஸ்ட்ரிங், நான் இங்கே ஒருத்த நம்பர் போட்டுற மறந்து போய் நான் செஞ்சுட்டேன். ரைட். இப்போ என்ன கட்டாயம் ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ நான் மெசேஜில் வர ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதோட என்ன பண்ணுவேன், ப்ளஸ் ஆட் பண்ணி தேங்க்யூ ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆட் பண்ணுறேன். இப்போ சர்வ் பண்ணிட்டு console.logல ரன் பண்ணுறேன். மிஸ் இதை சே ஹலோ கால் பண்ணுறேன். சே ஹலோ கால் பண்ணி அதுக்கு ஒரு இதை பாஸ் பண்ணு, ஹாய் டீம். சர்வ் பண்ணிட்டு கிளியர் கம்பைல். பார்த்தீங்கன்னா ஹாய் டீம் அண்ட் தேங்க்யூ. அப்போ என்ன நடக்குது, நான் கட்டாயம் வந்து இது ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. ரைட். ஸோ இது விளங்கிட்டா. ஸோ நான் இதுகளை டீட்டெயிலாக கதைக்கல. அது என்ன ரீசன்னா, இதெல்லாம் நான் ஜாவா இதுக்கு தான் நம்ம ஜாவா படிச்சுட்டு வரேன். இப்போ ஜாவா படிச்சுட்டு வரவங்களும் ஐடியா இருக்கு. இப்போ இது பார்க்கல உங்களுக்கு விளங்குமா, ரைட். அப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம ஜாவாவில் வந்து நம்ம டிரெக்டாக இவரத்தை மீன் நேமுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும். நம்ம ஒயிட்டண்டா இவரத்தை எப்படி ஒயிட் கொடுப்போம் ஜாவாவில். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜாவா படிச்சுட்டு இதுகளுக்கு வரது. இது வந்து அதை படிச்சுட்டு இங்கே படிக்கக்குள்ள வந்து இது ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். இப்போ இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லண்டா நீங்கள் ஒயிட் கொடுக்கலாம். ரைட். அப்போ ரிட்டர்ன் பண்ணாது, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ரைட். ஸோ ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும், எனி கட்டாயம் ரிட்டர்ன் பண்ணணும். பட் எதுண்டாலும் சரி, அது
வந்து நம்பர்ஸாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். பட் கட்டாயம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணித்தான் ஆகணும். ரைட்? ஸோ இது விளங்கிட்டா காஜனன் தயிரன்? ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷனுக்கு டைப் ஸ்கிரிப்டில் மாடிஃபை பண்ணப்பட்ட விஷயங்கள். அதாவது டைப் சேஃப்டி. ரைட். இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஸோ இப்போ எடுத்து வந்து நான் இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், நேம் அண்டு. நேம் அது வந்து ஸ்ட்ரிங். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், ஸோ ட்ரை பண்ணி டீம் பாருங்க டக்குண்டு. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. சரி, இந்த மெத்தட்டுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர் நீங்க அனுப்புறீங்க. சரியோ? ஸோ இப்போ இதுல நீங்க இப்போ ரைட், இப்போ நீ இந்த ஃபங்க்ஷனை ரெண்டு பேராமீட்டர் வாங்க போகுது. ஸோ அது எதையும் ரிட்டர்ன் பண்ணும், அது ஓகே. ஆனால் இஞ்சி பாருங்க, இஞ்சி எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது? இதுக்கு சொல்லுங்க ஆகும், ஏன் எரர் காட்டுது? டக்குன்னு செக்ல சொல்லுங்க ஆகும். இந்த இந்த இடத்துல மெத்தட் கால் பண்ணவங்க ஏன் எரர் காட்டுது? டக்குன்னு சொல்லுங்க ஆகும் ஆன்சரை. எஸ், ஏன்னா ரெண்டு பேராமீட்டர். இப்போ இந்த இடத்துல நான் நீ மெசேஜும் கொடுக்கணும், இந்த இடத்துல அடுத்தது நேமும் கொடுக்கணும். பட் எனக்கு வந்து இந்த நேம்ன்றது வந்து எனக்கு ஆப்ஷனல் வைங்க, கட்டாயம் அப்படி இல்லை. ஸோ நீங்க அனுப்பலாம், அனுப்பாலும் விடலாம், அது வந்து ஒரு ஆப்ஷனல் வைங்க. ரைட்? ஸோ இந்த இடத்துல எப்படி நாம இந்த வேரியபிளை மாத்துறது, ஆப்ஷனலாக மாத்துறது? ஏன் இப்போதைக்கு வந்து நாம இதை மென்ஷன் பண்ணியிருக்கிற விதத்தின் படி கட்டாயம் நம்மளுக்கு என்ன நடக்கணும், ரெண்டு பேராமீட்டர் கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் மெசேஜ்ன்றதுக்கும் நேம்ன்ற பேராமீட்டர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். சரி தானே? நீங்க சொல்லலாம் இல்லாட்டி எம்டி ஸ்ட்ரிங் அனுப்பலாம் தானே, அப்படி இல்லை. ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கும் ஒரு இதான். ரைட்? ஸோ அதால இப்போ இதை என்ன செய்யறது, நான் என்ன செய்யறேன், இப்போ இதை ரிமூவ் பண்ணி போட்டு பார்க்க எரர். ஸோ இதுக்கு சொல்யூஷனாக தான் டைப் ஸ்கிரிப்டில் ஆப்ஷனல் என்ற விஷயம் இருந்தது. என்னென்றால் இந்த வேல்யூக்கு நேமுக்கு முன்னால வந்து இப்படி நான் ஒரு கொஸ்டின் மார்க், இந்த கொஸ்டின் மார்க் எதை மென்ஷன் பண்ணுமென்றால் இது வந்து ஒரு ஆப்ஷனல். ரைட்? ஆப்ஷனல் கட்டாயம் இவர் பாஸ் பண்ணணும் அப்படி இல்லை. ரைட்? இதில் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு நேம் கொடுக்க சர்வ் பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். எதுவுமே கொடுக்கல தானே? ரைட். என்ன ஹாய் டீம் தேங்க்யூ. ஆனால் இங்கே என்ன அன்டிஃபைன்ட், ஏன் அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கவே இல்லை, அப்போ அதால அன்டிஃபைன்ட். ஸோ இப்போ திருப்பி எகைன் இஷ்யூ, அப்படி கொடுத்தமாக இருந்தால் என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஷோ கம்பைல் என்னென்ன வருது, ஹாய் டீம் தேங்க்யூ ஷோன். அப்போ ஏதாச்சும் வேல்யூ நம்ம செகண்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணால் அது ஆட்டோவா நேம்ன்றதுக்கு அசைன் ஆகி வந்துடும். சப்போஸ் அதை கொடுக்கலன்னா, நாம எந்த ஒரு பேராமீட்டர் கொடுக்கலன்றால் அது ஆப்ஷனல் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம் தானே, அதால எரர் த்ரோ ஆகாது. ஆனால் இங்க வரக்குள்ள அது அன்டிஃபைன், ஏன்னா அதுக்கு நம்ம எதுவுமே பாஸ் பண்ணலை. ஸோ இது வந்து என்ன, நம்மளுக்கு இஷ்யூ. நம்மளுக்கு இது ஆப்ஷனலாகவும் இருக்கணும். சப்போஸ் அதுக்கு எதுவுமே யூசர் டிஃபைன் பண்ணலாட்டி நான் ஏதாச்சும் டிஃபைன் பண்ணோம். ஐ மீன் யூசர் டிஃபைன் பண்ணலாட்டி எனக்கு இங்கே அன்டிஃபைன்டு வரக்கூடாது. ரைட்? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யலாம்னா, இதுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணலாம். டிஃபால்ட் வேல்யூ என்ன, யூசர் எனக்கு தரலாட்டி, யூசர் வந்து இதுக்கு இன்புட் தரலாட்டி இதுக்கு ஒரு வேல்யூ டிஃபால்ட்டாக நான் கொடுக்குறேன் என்று சொல்லலாம். ஸோ என்ன செய்யறேன், இதுக்கு நான் எம்டி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். சரியா? இப்போ சர்வ் பண்ணிட்டு பாருங்க. கம்பைல்
ஹாய் டீம் தேங்க்யூ. இப்போ நம்மளுக்கு அன்டிஃபைன்டு வரல. என்ன நடந்திருக்கு? இவர் வந்து பாப்பேர் ரைட், இவர் ஒரே ஒரு வேரியபிள் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால மெசேஜ் எடுத்துரும். ஆனால் நேமுக்கு எதுவுமே பாஸ் பண்ணலானே. அப்ப என்ன நடக்கும்? டிஃபால்ட்டா வந்து அவருக்கு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணிடுவார். சரிதானே? அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு அன்டிஃபைன்ட் வராது. ஸோ இது விளங்கிட்டா தைரன் கஜனன்? டிஃபால்ட் அந்த என்னது, அடுத்தது அன்டிஃபைன்ட் இந்த என்னது தைரன் விளங்கிட்டா? ட்ரை பண்ணுங்க டீம். ட்ரை பண்ணுங்களா? ஃபர்ஸ்ட் மீரும் ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மீட் என்ன, இன்றைக்கு வந்து எல்லா ரெக்கார்டிங்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணி போட்டு அனுப்புகிறேன்னு அது பாருங்களேன். இந்த இது செய்யறதுக்கு முதல் சில என்வாயன்மெண்ட் செட்டப் வந்து கூட பிசியில் செய்ய வேண்டி வரும். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேனே. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட ஐடியாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த டைப் ஸ்கிரிப்ட் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு, என்ன மாதிரியான இதுகள் அட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். லேட் செக் கார் ஈக்குவல் டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட் அண்ட் என்ன கீ வேல்யூ பேர்ல சே மாடல் மாடல் ஒரு கோல் அட்டன் பண்ணிட்டு வரேன். டாட்டா let car equal to ஒரு விஷயம். டீம் நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்க, டக்குன்னு வரணும். இது ஒரு மெசேஜ் போட்டு வரணும்.
ரைட், ஓகே, சொல்லிட்டேன். ஸோ நான் அடுத்த வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்ச மாதிரி கிரியேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ கீ வேல்யூ பேரில் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், கீ கொடுப்போம், அது பிறகு வேல்யூ கொடுப்போம். ஸோ மாடலுக்கு வந்து டாட்டா, ரைட்? ஸோ அடுத்தது வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து என்ன கொடுக்குறேன், 2024, ரைட்? அடுத்தது வந்து கலர், கலர் ஆஷ், ப்ளூ. இதுக்கு வந்து இதன் கூட ஸ்விஃப்ட்னு வரும், எனக்கு தெரிஞ்ச ஒரு கார் தான். எனக்கு காரில் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை, ரைட்? இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் நாம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நான் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்படி ஒரு ஆப்ஜெக்டை இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இதில் உங்களுக்கு தோணக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன வரலாம்னு யோசிங்க ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் செய்யறது. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப், ஒரு இது வந்து போகக்குள்ள, ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம செய்ய போகக்குள்ள இதுல என்னென்ன இஷ்யூஸ் உங்களுக்கு வரலாம் என்று தோணுது? ரைட், இண்டெக்ஸ் ஆர்டர், வேற எதுவும் இஷ்யூஸ்? நான் இப்ப பாருங்க, நான் ஒரு இஷ்யூ எழுதுறேன், இந்த இயருக்கு பதிலாக நான் இடத்த மாடலை மாற்றி எழுதுறேன், ரைட்? ஸோ மாடலில் மாற்றி எழுதுறேன். நான் இப்போ கா டாட் மாடல் கட் பண்ணிட்டு கன்சோல் டாட் லாக் போறனே. இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன், சரிதானே? ரன் பண்ணுறேன், ஸ்விஃப்ட் வருது. மாடல், ஐ மீன் இயரை கால் பண்ணுறேன், இயர் சேவ் பண்ணிட்டு அதுக்கும் ஸ்விஃப்ட் வருது. என்ன இஷ்யூ விளங்குதா? நான் கேட்கறது வந்து இயர், பட் நான் அதில் வந்து பை மிஸ்டேக்காக வந்து நான் என்ன செய்கிறேன், ரெண்டு மாடலை வந்து மாற்றி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அப்ளிகேஷன், லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனை போகக்குள்ள என்ன நடக்கும், நம்மளுக்கு பெரிய பெரிய இஷ்யூஸை கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஒரு சேஃப்டி ப்ராசஸ் வேணும், ரைட்? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று நம்மளுக்கு கொடுக்கணும். சரி, டீம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டைப் ஸ்கிரிப்ட்ல கொண்டு வராங்க, ரைட்? எப்படி நாம இதை நிவர்த்தி செய்யறது, இந்த இஷ்யூ வராம அதுக்கு வந்து டைப் சேஃப்டி செய்யறதுக்கு எப்படி இருக்கு டைப் சேஃப்டி செய்யறது? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முதல் அதுக்கு டிஃபைன் பண்றாங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன டைப்ல இருக்கணும், அதை எப்படி கிரியேட் பண்றாங்க. அதுக்கு முன்னால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு, ரைட்? இந்த இவ்வளவு பேரை அப்படியே காப்பி பண்ணி அங்க நான் போட்டுட்டு இந்த இடத்துல அதுல டைப் மாடல் வந்து ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் இது வந்து நம்பர், இது வந்து ஸ்ட்ரிங். என்ன நடக்கு பாத்தீங்களா? ஒரு ஆப்ஜெக்டை வந்து நாம ஒரு வேல்யூவை அசைன் பண்ண முதலே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க போற இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கட்டாயம் இந்தந்த டைப்ல தான் இருக்கணும் என்று ஆல்ரெடி டிஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இதுல ஒரு புது ஃபீச்சரா வந்து இதை ஆட் பண்றாங்க. இப்போ நான் சப்போஸ் வந்து இதை நான் ஸ்ட்ரிங்கா மாத்தினனாக இருந்தால் எனக்கு இந்த இடத்துல டெவலப் பண்ணக்குள்ளே வந்து எனக்கு எரர் காட்டுது, இந்த டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஸ்ட்ரிங் வந்து நம்பருக்கு வந்து அசைன் பண்ண இயலாது, ரைட்? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்மளுக்கு தரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், ரைட்? நான் அண்டு பண்ணிட்டு இப்போ என்னால் என்ன செய்யணும், கன்சோல் டாட் லாக் கொடுத்து நான் பிரிண்ட் பண்றேன் கார், இதில் வந்து இயரை பிரிண்ட் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க.
நம்மளுக்கு நம்பர் வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணக்குள்ள அவங்க அடிஷனலாக இந்த டைப் ஸ்கிரிப்ட்லாம் கொண்டு வந்த ஒரு அடிஷனல் ஃபீச்சர்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லலாம். ரைட், இது விளங்கிட்டா டீம்? ஸோ கிரியேட் பண்ணி பாருங்க. சைரன் கஜன் விளங்கிட்டா இது? விளங்கினா ட்ரை பண்ணிங்கன்னா எஸ் போடுங்களா? ட்ரை பண்ணி பாருங்களா? ரைட். ஸோ இது இப்போ என்ன செஞ்சாங்க? இப்போ ரைட், ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி எடுத்தாங்க. ரைட், ஆப்ஜெக்ட் வந்து இப்படி கிரியேட் பண்ணலாம், இப்படி கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இதில் செக்யூரிட்டி அண்ட் பக் ரிடியூஸ் வந்து இதுல இருந்து குறைக்கலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து. ஸோ அதுக்கு பிறகு கண்டினியூஸாக வந்து இன்னொரு கார் டூ ஒன்று டெவலப் பண்ண தேவைண்டால் கிரியேட் பண்ணணும்னா அதே மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரைட், கார் ஒன். ரைட், அதே மாதிரி கார் டூ வண்டா கார் டூ. ஸோ அதே மாதிரி கார் த்ரீ என்றால் கார் த்ரீ. ஸோ இப்படி என்ன செஞ்சாங்க? ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி போனாங்க. இப்போ எகெயின் வந்து நோட் பண்ணுறாங்க. ரைட், ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் ஒன்று வந்து இப்படி இந்த மெத்தட்ல இருக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் எஃபிஷியன்ட் வந்து குறையுது. ஏன்? லைன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட் வந்து கூடிக்கொண்டே போகுது. ஸோ நார்மலாக வந்து ஒரு சேம் கோட் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. இந்த மாடல் இந்த இது டைப் வந்து எகெயின் அண்ட் எகெயின் திருப்பி 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 என்ன செய்யுது? டூப்ளிகேட் ஆகிக்கொண்டு இருக்கு. இதனால என்ன நடக்குது? நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து உருவாகுது, கோட் வந்து மெஸ்ஸி ஆகுது. இப்போ எனக்கு இதுக்கு சொல்யூஷன் வேணும், ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து டைப் ஏலியஸ் என்ற ஒரு கன்செப்டை கொண்டு வராங்க. ஸோ டைப் ஏலியஸ் என்னென்றால், ஸோ இதுல இந்த டைப் இருக்கு தானே, இது கார் ஃபைவ். இந்த டைப் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வரக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து காமனான திங். அப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான டைப்பை மட்டும் நான் தனியா கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்பர்ன்ற ஒரு டைப், ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டைப், இதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மூணும் சேர்ந்து ஒரு டைப் என்ன, ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மூணுமே சேர்ந்து ஒரு டைப். அப்ப நான் புதுசா ஒரு டைப்பை கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான டைப் கிரியேட் பண்ணுவோம்னு யோசிச்சாங்க. ஸோ அதுக்கான ஐடியாவா எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கண்டா, டைப் பண்ற ஒரு கீவேர்டை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? புதுசா ஒரு டைப்பை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதுல அந்த எதுக்கான டைப், கார்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கான டைப், அதுக்கு என்ன அந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன டைப் வரணும்? ரைட், இப்போ இது ஒரு டைப், புதுசா ஒரு டைப் என்ன, கார்ன்ற ஒரு டைப்பே கிரியேட் பண்ணு. இந்த இது கார்ன்றது வந்து என்ன, நம்பர் ஸ்ட்ரிங் பூலியன்ற மாதிரி காரும் ஒரு டைப். இப்போ நான் என்ன செய்யலாம்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண குள்ள அந்த டைப்பை வந்து நான் டிஃபைன் பண்ணலாம். எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணக்குள்ள வந்து லேட் நேம் அந்த கிரியேட் பண்ணக்குள்ள இந்த ஸ்ட்ரிங் அந்த கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி ரைட், அதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த டைப் நீங்க மென்ஷன் பண்றீங்க. ரைட், ஸோ இதில் வந்து என்ன நடக்குது? உங்களுக்கு நம்பர்ஸ் ஆஃப் லைன் கோட் வந்து குறையுது. என்ன செய்யறேன்? கட் பண்ணி மேலே ஒருத்த பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு காரண்ட்ரை வந்து நான் என்ன செய்யலாம்? இப்போ எல்லா கோடுக்கும் பதிலாக நான் இதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து குறையுது. ஸோ இதுக்காகத்தான் இந்த டைப் ஏலியஸ் என்ற கன்செப்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ டைப் ஏலியஸ்ன்றது வந்து என்ன? ஒரு டைப்பை வந்து புதுசாக ஒரு டைப்பை கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு டைப்பே கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும், அந்த வேரியபிள் என்ன இருக்க வேண்டும். ஸோ இது வந்து நீங்கள் மாற்ற இயலாது. சப்போஸ் வந்து இப்போ இதில் வந்து நம்பரை போட இயலாது, நம்பரை வந்து டிஃபைன் பண்ண இயலாது. உடனே சொல்லும்
the number is not assignable to type string. So type string, அந்த type string எங்க இருந்து வருது? The expected types comes from property color which is declared here on type car. டைப் கார்ன்றது ஒரு டைப், என்ன அந்த கார்ன்ற டைப்புக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைப் தான் வந்து ஸ்ட்ரிங். விளங்குதா? இது வந்து ஒரு டைப், அந்த டைப்புக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ஒரு டைப் தான் வந்து ஸ்ட்ரிங். ஸோ இப்படி அவன் சொல்றாங்க பாத்தீங்கன்னே. அப்ப டைப் வேல்யூஸ்ன்றது வந்து என்ன, புதுசா ஒரு டைப் நீங்க கிரியேட் பண்றீங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு டீம் அதை அப்படியே பார்த்து அப்படியே ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணிட்டு எஸ் போடுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு chatல போடுங்களா. ரைட் டீம், ரெடியா? அங்கே கண்டினியூ பண்ணி போமா? ரைட். இப்போ வந்து பார்ப்போம். இப்போ நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது வைங்க. ஃபங்க்ஷனில் வந்து கெட் நம்பர், அதாவது கண்டெக்ட் நம்பரை வாங்க போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதை கிரியேட் பண்ணுறேன், வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கண்டெக்ட் பராமீட்டர், கண்டெக்ட் நம்பர் வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இப்போ இதில் இஷ்யூ என்ன? கண்டெக்ட் நம்பர்ஸ் டிக்ளேர் பட் இஸ் வேல்யூஸ் நெவர் ரீட். ஓகே. ஸோ இதில் வந்து நான் செமிகோலம் போட்டு என்ன டைப், ஸோ கண்டெக்ட் நம்பர் இல்லாத பொதுவாக வச்சிடும் நம்பர் கொடுப்போம். ஸோ உடனே வந்து நான் இதில் மெசேஜில் வந்து ரிட்டர்ன் நம்பர். ஓகே டீம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் இஷ்யூ தெரியுதா உங்களுக்கு? இந்த இந்த ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இல்லாட்டி ஏதாச்சும் லாஜிக்கல் மிஸ்டேக் வேற வாய்ப்புகள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? சொல்லுங்க பாப்போம், ஏதாச்சும் கண்டுபிடிக்கலுமா? ஏதாச்சும் கண்டுபிடிக்கலுதா? ம், டீமோட வயசு விழுங்குது தானே? டக்குன்னு சேட்டில் சொல்லுங்க பாப்போம். டீம்,
இப்ப இதுல வந்து நம்பர் இருக்கு. இந்த நம்பர்ல வந்து நான் வந்து 070305141 6 கொடுக்கேன். ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுக்கேன். ஸோ இதுவும் கண்டெக்ட் நம்பர் தான். ஸோ சப்போஸ் +9470305141 கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும்? இந்த இது நம்பர்டா, இது வந்து இந்த கண்டெக்ட் நம்பர் என்ற வேரியபிள் இதை அப்சர்வ் பண்ணுவான். சொல்லுங்க, எஸ் நோ சொல்லுங்க. இந்த நம்பர் என்ற டைப் பண்ற வடிவா இந்த +94ன்றது வந்து இவர் எடுத்துக்கொள்வேரா. உடனே ட்ரை பண்ணி பார்ப்பேன். கேட் நம்பர் இதுக்குள்ள வந்து ப்ளஸ் இது ஆட்டோ டிடெக்ட் பண்ணி எடுக்கிறது தெரியாதாப்பா. அப்படியே சொல்லுவேன். ப்ளஸ் ஏன்னு போடுறோம். ப்ளஸ்ன்ற ஒரு கேரக்டர், பட் அதில் ப்ளஸ் வந்து எடுக்குது. என்ன ப்ளஸ்ன்ற பாசிட்டிவ் தானே. ஸோ சப்போஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரக்குள்ள ப்ளஸ் வந்து ஒரு கேரக்டராக வரும். ஸோ இப்படி வரும், இப்படி வருதுன்னு வைங்க. +9470305141 வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங். ஆனால் இது வந்து இந்த கெட் நம்பரோட ஃபங்க்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடுக்காது. ஏன்? நம்மளுக்கு இது நம்பர்ன்றதான் லிமிட், ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வேலிட். ரைட், நாம இந்த இதே வந்து வேலிடான ஒரு இதாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இஷ்யூ. அப்போ நான் என்ன செய்யலாம்? அதுக்காக வந்து நான் இதை எண்ணி என்று மாற்றலாம். அந்த டேட்டா டைப்பை நீ சொல்லலாம் எண்ணி என்று மாற்றினா ஓகே தானே. அப்போ நான் இதில் வந்து ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் அதை அப்சர்வ் பண்ணும், நம்பரை கொடுத்தாலும் அப்சர்வ் பண்ண மாட்டேன். ஆனால் டீம் எண்ணி என்று கொடுத்தா நீங்கள் ட்ரூ என்று கொடுத்தாலும் தான் அக்செப்ட் பண்ணும், பூலியனை கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணும். பட் அதால வந்து நீங்கள் எண்ணி என்று கொடுக்கல. அப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் தேவை. அப்போ இந்த இடத்துல தான் டீம் யூனியன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. யூனியன் டைப்ஸ். அதாவது யூனியன் என்றது என்ன? ரெண்டு இதுல ஐ மீன் யூனியன் சொல்றது வந்து நம்ம மேத்ஸ்ல படிச்சிருப்போமே. ஸோ ரெண்டு வட்டம் இருக்கின்ற இந்த ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து வரதான் யூனியன். அப்ப ரெண்டு இணைக்கிறது, இணைக்கிறத வந்து யூனியன் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல டைப் ஸ்கிரிப்ட் ஒரு கன்செப்ட் கொண்டு வராங்க, யூனியன் டைப்ஸ். இந்த எப்படி அந்த யூனியன் டைப்ஸை கொடுக்குறேன், இந்த டைப்போட நான் பைப் சைன் விட்டு சொல்றேன், ஸ்ட்ரிங் அந்த டைப்பை யூனியன் பண்ணு. அப்ப கண்டெக்ட் நம்பர் வந்து நம்பர் ஃபார்மேட்ல வர டேட்டாவையும் அதை அப்சர்வ் பண்ணுவேன், அதே நேரத்தில் ஸ்ட்ரிங்ல வர டேட்டாவையும் அப்சர்வ் பண்ணுவேன். எப்படி? இந்த யூனியன் என்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணதன் மூலமா. யூனியன் என்ன செய்யுது? இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் ஒருங்கிணைக்குது, ரெண்டு டேட்டா டைப்ஸையும் ஒருங்கிணைக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இது ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணாலும் சரி, +9470305141 அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணாலும் சரி, அல்லது டிரெக்ட் நம்பரை பாஸ் பண்ணாலும் எனக்கு என்ன நடக்கும்? ஏன் நம்மள நம்பர் பாஸ் பண்ண வராது? returns are not allowed use to send it. 0 0 தானே. ரைட், முன்னாள் 0 போட்டு ஆக்டல் அடுக்குதுப்பா. ரைட், இப்போ நான் நம்பரை பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன நடக்கும்? இது அப்சர்வ் பண்ணும், அதே நேரத்தில் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணும். இப்போ என்ன செய்யறேன்? நான் மல்டிபிள் டைப்ஸை வந்து யூனியன் பண்றேன். ஸோ இதில் வந்து பூலியன் கொடுத்தா பூலியனும் ஸ்ட்ரிங்கும், அப்போ இதில் நான் ட்ரூ கொடுக்கலாம், ட்ரூ கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும். அப்போ என்ன செய்யறேன்? டைப்பை வந்து இணைச்சு கொள்றோம். ஒரு டைப்போட இன்னொரு டைப்பை நான் சொல்றேன். பாப்போமா இதுக்கு மேல ஒரு ரெண்டு டைப் தான் இணைக்கலாம், அதுக்கு மேல இணைக்க இயலுமா அது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் பைப் சைன் போட்ட உடனே இதுல பூலியன் கொடுத்தால் டீம் அதுவும் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகும். அப்போ இந்த பைப் சைன் என்ன? யூனியன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து என்ன செய்யுது? நம்மளுக்கு டைப்ஸை வந்து ஒன்றோட ஒன்று ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு ஒரு காமன் இதை வந்து டைப்பை வந்து நம்மளுக்கு தருது. ரைட். ஸோ இது விளையாட டீம் இதை வந்து நம்ம சொல்லுவோம் யூனியன் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். யூனியன் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து நான் இப்போ பாஸ் பண்றேனே. contact number. So பண்ணிட்டு
நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு யூனியன் டைப்ஸ் என்னன்னு ஐடியா வந்து. ட்ரை பண்ணுங்க டீம். டீம் இன்னொரு ஹாஃப் அன் அவர் தியரி தான் இருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதை பார்ப்போமா? கஜான் தையர் என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் டக்குன்னு ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துட்டு வரவா? சரி ஓகே ரைட். அப்போ ஒரு 10 மினிட்ஸ் எடுப்போமா பிரேக்? 9:20 9:30 வரைக்கும். 30 வரைக்கும் எடுத்துட்டு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் தானே இருக்கு. அப்போ 10க்கு ரவுண்டாக கிளாஸ் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே அண்ணா ரைட். ஸோ இவடுத்த நம்மளோட கஜனன் கட்ட ஒரு டவுட். ஸோ இவடுத்தா நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் தானே. இப்போ இந்த இதில் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? டைப் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நான் ரிட்டர்ன் அண்ட் எந்த ஒரு டைப்புமே மென்ஷன் பண்ணாமல் நான் ரிட்டர்னும் வந்து யூஸ் பண்ணணும் இருந்தால் நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டாக வந்து இது எனி என்ற கன்செப்டுக்குள்ள எடுக்கும். எனி டேட்டா டைப் என்று எடுக்கும். ரைட். ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண என்ன செய்யலாம்? நீங்கள் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், பூலியன் பாஸ் பண்ணலாம், எந்த டேட்டா டைப்பும் இதெல்லாம் பாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்ற கட்டாயம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் இதில் இப்படி எனி எண்ட் இப்போ ஏதாச்சும் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணுன்றதுக்கு எனி எண்ட் மென்ஷன் பண்ணாதான் அப்படி ரிட்டர்ன் பண்ண அப்படி இல்லை. இது கட்டாயம் வந்து இல்லை. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எதுவுமே யூஸ் பண்ணிட்டு அது டிஃபால்ட்டாக எனின்றதை எடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு நம்பர்னா நம்பர், இல்லாட்டி பூலியன் ரிட்டர்ன் பண்ணணும்னா பூலியன். ஸோ அது கூட லாஜிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் இதில் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாட்டி அது என்ன நடக்கும்? டிஃபால்ட்டாக வந்து அது ஒயிட்ன்றதை எடுக்கும். இதில் ஒயிட்ன்றதை எடுக்கும். சரி தானே? ஸோ அது நம்மளோட நீடை பொறுத்து. இப்போ இதில் கட்டாயம் ஒயிட் என்று கொடுத்தா தான் இது ஒயிட் என்ற கன்செப்ட்ல போக மட்டும் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து அதை ஒயிட் அண்டே கன்சிடர் ஆகணும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஹோவ் பண்ணி பாருங்க, டிஃபால்ட்டை வந்து இது ஒயிட் அண்ட் எடுக்கும். ஸோ இதில் நான் ரிட்டர்ன் கொடுத்தனாக இருந்தால் டிஃபால்ட் கொடுத்தனாக இருந்தால் இது வந்து என்ன செய்யும்? டிஃபால்ட்டா வந்து செக் பண்ணி பார்ப்பார், இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும் செக் பண்ணி பார்ப்பார். அங்கே நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ இவர் என்ன செய்வார்? டிஃபால்ட்டா வந்து எனி ஏதாச்சும் நான் டிஃபால்ட் ரிட்டர்ன் பண்ணலாம் என்ற கன்செப்டுக்கு போயிடுவேன். சரி, அதாவது நம்ம இதில் எனி என்று மென்ஷன் பண்ணுறது மூலமா நம்ம என்னத்தை சொல்ல வாரோமோ அதை அவர் டிஃபால்ட்டாகவே யோசிச்சு கொள்வார். ரைட். சரி, இது அடுத்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். லிட்டரல் டைப்ஸ் என்ன என்ற விஷயத்தை பார்ப்போம். லிட்டரல் டைப்ஸ். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், லேட். ஒரு நிமிஷம், லேட். ஸோ டைம் ஜோன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். டைம் ஜோன் ஏஎம் பிஎம் ஆண்டு. சரி தானே? டைம் ஜோன் நான் வந்து இதுல ஏஎம் கொடுக்கலாம் அல்லது வந்து பிஎம் கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல டீம் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் இடத்த வந்து கஜனன் என்று கொடுத்தா கூட இந்த வேரியபிள் என்ன செய்ய போகுது? அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ரைட். ஸோ நீங்க சொல்லலாம், சரி அப்ப இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் கொடுப்போமே. ஸ்ட்ரிங் கொடுத்தா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுமே? ஆகாது. ஏன்? கஜனன் என்றாலும் அது ஒரு ஸ்ட்ரிங் தான். இதுல எனக்கு என்ன? ஏஎம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் அல்லது வந்து பிஎம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டு இருக்குன்னு வைங்க. இது ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். அதே மாதிரி இதே மாதிரி வேறு ஸ்ட்ரிங் கூட கொடுப்படலாம். கஜனன் என்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்படலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இது இஷ்யூ. ரைட். ஏன்? எனக்கு ஒரு தேவை இருக்கு. டைம் ஜோன்ன்றது கொடுக்கும். நான் டைம் ஜோன்ன்ற வேரியபிள்ல கட்டாயம் எனக்கு ஏஎம் அல்லது பிஎம் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மாத்திரம் தான் எனக்கு இதுல இன்க்ளூட் ஆகணும். ஏஎம் வரணும் அல்லது வந்து ஏஎம் வரணும் அல்லது பிஎம் வரணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மாத்திரம்தான் இதுல நான் அசைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி செய்யறேன்?
அப்போ டீம் இந்த இடத்துல நான் லிட்டரல் டைப் பண்ற ஒரு கன்செப்டை கிரியேட் பண்றேன், அதையும் கொண்டு வரேன். ஸோ நான் என்ன செய்யறேன்டா, இவடத்த புதுசா ஒரு டைப்பை கிரியேட் பண்ண போறேன். டைப், அந்த டைப்புக்கு பேர் கொடுக்குறேன் டைம் ஜோன். டைம் ஜோன் என்று கொடுத்துக்கொள்றேன். ஜோன் என்று கொடுக்கணே, ஜோன் என்று கொடுக்கணும். கொடுத்துட்டு எப்படி நான் மென்ஷன் பண்ண போறேன் என்றால் இதுல ரைட் ஈக்குவல் டைப் ரைட் ஈக்குவல் இதுல ரெண்டே ரெண்டு தான் ஸ்டோர் ஆகலாம். ஏஎம் இந்த டைப்ல ரெண்டே ரெண்டு டைப் தான் வந்து அசைன் இருக்கும். டைம் ஜோன்ன்ற ஒரு புது டைப்பை கிரியேட் பண்ற அந்த டைப்புக்கு ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் வரும், அக்செப்ட் பண்ணும். ஒன்று ஏஎம் அல்லது பிஎம். இப்போ நான் என்ன செய்வேன்டா, இந்த டைப்பை டிஃபைன் பண்ண போறேன் நம்மளோட வேரியபிளுக்கு. ரைட், டைப்பை டிஃபைன் பண்ண போறோம் வேரியபிளுக்கு. இப்போ உடனே வந்து நம்மளுக்கு எரர் வருது. ஏன் வருது பாருங்க, வாசிங்க. டைப் எம்டி ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் டைம் ஜோன். பாருங்க, இந்த இடத்துல நான் என்னத்தை கொடுத்துருக்கேன், நான் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஆனால் அவர் அந்த எம்டி ஸ்ட்ரிங் எடுக்க மாட்டேன். ஏன், அவருக்கு நான் ஒரு புது டைப்பை கொடுத்துருக்கேன் டைம் ஜோன் அண்டு. அந்த டைம் ஜோன் அக்செப்ட் பண்ண போது யாரு, இந்த ஏஎம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் அல்லது பிஎம்ன்றது. இப்போ நான் என்ன செய்யறேன், காப்பி பண்ணி இதை இங்கே போடுறேன். இப்போ பாருங்க, இது அக்செப்டபிள், இது வந்து அக்செப்டபிள். ஆனால் வேற எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்போ நான் இதை வந்து சொல்லுவோம் லிட்டரல் டைப். நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற வேல்யூஸை மட்டுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய டைப்ஸ்ன்றது தான் இந்த லிட்டரல் டைப்ஸ்ன்ற கன்செப்ட் வந்து தருது. ரைட். ஸோ இதில் பார்ப்போம் ஒன்றுக்கு மேற்பட்ட இதை கொடுக்கலாமாண்டு. சிஎம் கொடுக்க இதை பிரிண்ட் பண்ணி கொண்டு வர பாருங்க. சிஎம் ஒரு டைம் ஜோன் இல்லை, நான் சும்மா கொடுக்கேன் பாத்தீங்கன்னு. ஸோ இப்போ நான் என்னென்ன வேல்யூஸ் நான் ஒரு டைப்புக்கு கொடுக்கணும், அவன் இந்த லிட்டரல் டைப்ஸ் கான்செப்ட் என்ன, நான் ஒரு டைப்பை கிரியேட் பண்றேன், கிரியேட் பண்ணிட்டு நான் சொல்றேன் நீ இந்தந்த டைப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணலாம், ஐ மீன் இந்தந்த வேல்யூஸை மட்டும்தான் நீ அக்செப்ட் பண்ணலாம், இதை தாண்டி எந்த ஒரு வேல்யூவும் அக்செப்ட் பண்ணிடாது. ரெண்டு நான் கிரியேட் பண்ண டைப்பை வந்து இங்கே நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா தைரனன், கஜனன், கஸ்மீர்? டக்குன்னு சட்டில் போடலாம். தைரன், கஜனன் விளங்கிட்டா? ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு அப்படியே chatல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டீங்களா? எனக்கு chatல எஸ் போடுங்க, இல்லாட்டி டன் போடுங்களேன், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். தைரன், கஜனா முடிச்சிட்டீங்களா? டைம் பண்ண டைம் பண்ண போடுங்களா? ஓகேடா. ஸோ இது வந்து லிட்டரல் டைப். ஸோ இது விளங்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட். இதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இது விளங்கிட்டா உங்களுக்கு?
திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வேறு எதாவது எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டணுமா? எனக்கு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க பார்ப்போம். கஜனன் தைரன் ஃபர்ஸ்ட் மீர். ரைட், ஒன் மோர் டைம். சரி, இப்போ லிட்ரல் டைப்ஸ்ன்னு சொல்றது வந்து என்னன்னா ஒரு டைப். இப்போ இந்த இது வந்து என்ன, இதுக்கு இந்த வேரியபிளுக்கு நம்ம நிறைய விதமான டைப் கொடுக்கலாம். நம்பர் அண்டு கொடுக்கலாம், அல்லது வந்து ஸ்ட்ரிங் அண்டு கொடுக்கலாம். சரியான ஸ்ட்ரிங் அண்டு கொடுக்கலாம். அப்படி கொடுத்த என்ன நடக்கும்? இப்போ இதுல எல்லா விதமான ஸ்ட்ரிங்கையும் எடுக்கும். சிஎம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங், அடுத்தது வந்து தயுரனா தயுரன்றதும் ஒரு ஸ்ட்ரிங், அடுத்து வந்து கஜனடா கஜனன்ற ஸ்ட்ரிங், எல்லா ஸ்ட்ரிங்கையும் எடுக்கும். ஆனால் டைம் ஜோன் என்று சொல்லக்குள்ள அதுக்கு வந்து எனக்கு கட்டாயம் ஏஎம் அல்லது பிஎம் மட்டும்தான் இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் வரணும். அப்ப நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சரிதானே? அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பக்ஸ் வேற பார்க்கலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் பக்ஸ் வேற பார்க்கலாம். ஏஎம் பிஎம் பல பேர் டிஎம் அடிச்சிட்டாங்க. யாரும் ஏக்கு பக்கத்துல இருக்கு, ஏக்கு பக்கத்துல மேல கியூ இருக்குன்னு வைங்களேன், அல்லது வந்து இந்த கீபோர்ட்ல இருக்க பிக்கு பக்கத்துல ஓ இருக்கு. அப்ப அந்த தெரியாதனமா இவருக்கு ஓஎம் அடிச்சிட்டாங்க, ஓஎம் அடிச்சிட்டாங்க. அப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன நடக்கும்? போகக்குள்ள நம்மளுக்கு ஓஎம் மட்டும் வந்துடும். அப்போ இது வந்து ஒரு இஷ்யூ ஆயிரும், பக் ஆயிரும். அப்போ அதெல்லாம் சால்வ் பண்ணணும். எனக்கு இவிடத்தை என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் வேணும். எனக்கு ஏஎம் அல்லது பிஎம் என்ற ஸ்ட்ரிங்கை மாத்திரம் எனக்கு எடுக்கக்கூடிய மாதிரி. அப்போ அந்த இடத்துல டீம் லிட்ரல் டைப்ஸ் என்ற கன்செப்டை டைப் ஸ்கிரிப்ட்ல கொண்டு வராங்க. என்ன செய்யறாங்க? இவிடத்தை வந்து டைப் டைம் ஜோன் ஒரு புது டைப்பே கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த டைப்புக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஆட் பண்றேன். எனக்கு இது நீ ஏஎம் அல்லது பிஎம் என்ற ஸ்ட்ரிங்கை மாத்திரம் தான் எடுக்கணும். ஏஎம் அல்லது பிஎம் என்ற ஸ்ட்ரிங்கை மாத்திரம் தான் நீ எடுக்கணும் வந்துட்டு இந்த டைப்பை வந்து நான் இங்க மென்ஷன் பண்றேன், இதுக்கு மென்ஷன் பண்றேன். ரைட், மென்ஷன் பண்ண. இப்போ பாத்தீங்களா நான் டைம் ஜோன்ன்ற இதுக்கு ஜோனா ஜோன் டைப் ஜோன். இப்போ எனக்கு எரர் வருது. ஏன்? ஜோன்ன்றது ஒரு டைப், ஆனா அந்த ஜோன்ன்ற டைப் என்னத்தை எடுக்கும்? ஏஎம் அல்லது பிஎம் மாத்திரம் தான் எடுக்கும். இங்க பாருங்க, ஹோவர் பண்ண என்ன சொல்லுங்க பாருங்க, டைப் ஓஎம் இஸ் நாட் அசைனபிள், அசைன் பண்ண இயலாது என்னால. அப்ப அதனால நான் என்ன செய்யறேன்? இதை பி என்று மாத்துறேன். இப்போ எனக்கு அசைன் ஆகும். இப்போ விளங்கிட்ட ஃபர்ஸ்ட் மீர்? ரைட். ஸோ இப்போ வந்து நல்லபிள் நல் என்ற டைப்பை பத்தி பார்ப்போம். சரி, இந்த நல் என்ற டைப் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஸோ இதுகளால வர இஷ்யூஸ் என்ன, அதை வந்து எப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்றது என்று நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இது கொடுக்குறேன், கெட் என்ஐசி என்று எடுப்போம். கெட் என்ஐசி, ரைட். இல்லை வந்து கெட் என்ஐசி என்று எடுத்துட்டு இதுக்கு இது செய்யறேன். என்ஐசி இது வந்து ஸ்ட்ரிங் எடுக்க. இப்போ என்ன செய்ய போறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். console டாட் லாக். இதில் வந்து இந்த நான் கொண்டு வந்த ஸ்ட்ரிங் இருக்குதா என்ஐசி, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தானே. அப்போ ஸ்ட்ரிங்கு டிஃபால்ட்டாக நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை நான் எடுத்து அதை லென்த்தை பிரிண்ட் பண்ண போறேன். ஏன்னா குறிப்பிட்ட லென்த்துக்குலாம் இருக்கா, ஏன்னா என்ஐசிக்கு வந்து இப்போ 10 லென்த்துக்குலாம் இருக்கணும். அப்போ அந்த லென்த்தை பார்க்கறதுக்காக செய்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன்டா, கெட் என்ஐசிக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நான் இவருக்கு வந்து நான் பாஸ் பண்றேன், நல்ல பாஸ் பண்றேன். நல்ல எதுவுமே இல்லை, நத்திங் அர்த்தம். சரிதானே? எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லன்ற இதை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணாலும் எனக்கு இங்கே எரர் வருது. என்ன? ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் நல் இஸ் நாட் அசைனபிள் டு பாராமீட்டர் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். இங்க வந்து நான் டைப் ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கேன், பட் அது வந்து என்ன செய்யலாது? நல்ல வந்து அக்செப்ட் பண்ணாது, நல்ல வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்? நான் ஸ்ட்ரிங் ஆர் நல், நல்லே அக்செப்ட் பண்ணுன்னு சொல்ல போறேன். அப்ப நல்லன்றது வந்து என்ன, ஒரு டைப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி நல்லும் வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல ஒரு டைப். இப்போ பார்த்தீங்கன்னா நல் ஒரு வேல்யூவாக இருக்கு, அதே நேரத்தில் இதாக இருக்கு. இப்போ நான் நல்லன்ற நத்திங்கை பாஸ் பண்ணால் அவர் என்ன செய்வார்? இந்த கெட் இன் ஐசி ஸ்ட்ரிங்கை எடுப்பார். அப்படி இல்லாட்டி நல் வந்தால் அந்த நல்லையும் வந்து இவர் வந்து என்ன செய்வார்? வாங்கி கொள்வார்.
ஆனால் நம்மளுக்கு இங்கே எரர் வருது. ரைட், என்ஐசி இஸ் பாசிபிளி நல். பாசிபிளி நல் ஏன்? நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? யூனியன் டைப் கொடுத்துருக்கோம். ஒன்று ஸ்ட்ரிங்கும் பெறலாம், நல்லும் பெறலாம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நல் வந்தால் ஏன் இது இதுல வந்து என்னன்னு சொல்ல பாருங்க, என்ஐசி இஸ் பாசிபிளி நல்னு சொல்லியிருக்கான். அப்படி நல் வந்தால் ஏன் இதுல இந்த எரர் காட்டுது? ஏன் எரர் ஆகும்? ஏன் இந்த ப்ரோக்ராம் கிராக் ஆகும்னு சொல்லுங்க அப்போ. இவன் என்ன இஷ்யூ வருமானு சொல்லல, பட் சொல்றேன் என்ஐசி வந்து நல்ல ஆகலாம். நல்ல ஆகினால் ஏன் அது நல்ல ஆகிறது? ஏன் இது எரர் காட்டுது? ஏன்னு சொல்லுங்க அப்போ. இப்ப சொல்லுமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்குக்கு டிஃபால்ட்டா நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ டெவலப்பர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குமா இருந்தால்தான் அவருக்கு ஊடாக என்ன செய்வார்? இந்த ஸ்ட்ரிங் வந்தால் அந்த ஸ்ட்ரிங்குன்ற மெத்தட்டை வந்து அவரால் அக்சஸ் பண்ணிடும். அப்போ என்ன செய்யறோம்? இவருக்குள்ளால போய் அக்சஸ் பண்ணுறோம். எப்படி அக்சஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்ட்ரிங்கை? ஒரு ஸ்ட்ரிங் வருதுண்டா ஸ்ட்ரிங் டாட்னு கொடுத்து அவருக்கான மெத்தட். இப்போ ஸ்ட்ரிங்ன்றது வந்து என்ன செய்யும்? அவர் ஒரு இதாக இருக்கிற ஆப்ஜெக்டாக இருக்கிற அதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் நல்லன்றது வந்து நத்திங், எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எம்டி. அப்போ எம்டி வந்தால் எப்படி நம்ம அதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸை வந்து அக்செப்ட் பண்றது? ஸ்ட்ரிங்குக்கு தான் வந்து நம்மளுக்கு என்ன இந்த டாட் லென்த்ன்ற மெத்தட் இருக்கு. ஏன் ஸ்ட்ரிங்குக்கு உள்ளால போய் தான் மெத்தட் இருக்கு. ஆனால் நல்லன்ற டைப்புக்கு வந்து எந்த ஒரு மெத்தட்ஸும் இல்லை. அப்போ நல் வந்தால், நல் வேல்யூ வந்தால் எப்படி நாம இது எக்ஸிக்யூட் ஆகுற அந்த லென்த்ன்ற மெத்தட் எங்க இருந்து போய் எடுக்கிற? அதனாலதான் இந்த இடத்துல எரர் வருது. என்னடாக்கு இந்த இடத்துல எரர் வருது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது? ரைட், எப்படி இந்த இடத்துல சால்வ் பண்றது? நான் என்ன செய்யறேன்? வந்த உடனே செக் பண்ண போறேன் ஸ்ட்ரிங்க்கு வந்து வேல்யூ இருக்கா இல்லையாண்டு. அதுக்கு நான் எப்படி செக் பண்ணுவேன்டா? இஃப் என்ஐசி, இப்போ இவர் ரிட்டர்ன் பண்ணுவேன். ரைட், என்ஐசிக்கு வேல்யூ இருந்தால் நான் இப்போ இவரத கட் பண்ணி எடுத்துட்டு வரணும். கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்? அடுத்து இஃப் என்ஐசி கொடுக்கணும். அப்போ என்ஐசிக்கு வந்து வேல்யூ இருந்தால் சரி, நல்லண்டா என்ன இதுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகாது. எதாச்சும் வேல்யூ இருந்தால் உள்ள ட்ரூ ஆகி இங்கே இதுக்குள்ள போயிடும். ரைட், ஆகினால் நம்மளுக்கு என்ஐசிக்கு வேல்யூ இருந்தால் அதில் எந்த பாரு. அப்படி எல்ஸ் இல்லாட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணு டாட் லாக் ஊப்ஸ் ஊப்ஸ் பிரிண்ட் பண்ணுது. இப்போ என்ன, நான் என்னால் வந்து என்ன செய்யுது? நல்லையும் பாஸ் பண்ண முடியுது. இப்போ நான் பார்க்குறேன், சேவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஊப்ஸ்ன்றது ஏன் நான் நல்ல பாஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் இப்போ ஏதாச்சும் வேல்யூ பாஸ் பண்ணா இருந்தால் இப்போ 9731414 டிஎன் பாஸ் பண்ணா இருந்தால் சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு லென்த் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை மாதிரி இப்போ சப்போஸ் வந்து அன்டிஃபைன்ட் எதுவுமே டிஃபைன் பண்ணப்படலை. அன்டிஃபைன்டு வந்து undefined அனுப்புறேன். undefined அனுப்பினா எரர் வரும். ஏன்? ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் undefined இஸ் நாட் அசைனபிள். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கே நல்லே எடுக்கும், undefined எடுக்காது. ஸோ உங்களுக்கு undefined எடுக்கணுமா தேவைன்றால் நீங்கள் இதில் undefined கொடுக்கலாம். பட் இதில் நாம இப்படிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ணா வந்து இஃப் கண்டிஷன். ரைட், இஃப் கண்டிஷன். இஃப்ல வந்து நான் என்ஐசியை பாஸ் பண்றதானே, இந்த என்ஐசியோட ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் நார்மலாக ஸ்ட்ரிங்கை கொடுத்தா அவர் செக் பண்ணி பார்ப்பேன் இதுல வேல்யூ இருக்கா இல்லைன்றதான் இதுல செக் பண்ணி பார்ப்பேன். நல்லா இல்லையான்னு தான் செக் பண்ணி பார்ப்பேன். ரைட், என்ஐசியில் ஏதாச்சும் ஒரு இது இருக்குமா இருந்தால் எனக்கு ட்ரூ அண்ட் பாஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? எனக்கு இவர் டிரெக்டா வந்து இந்த பிளாக்குக்குள்ள போயிடும். ஸோ என்ஐசி ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிரெக்டா கொடுப்போமா இருந்தால் ஒரு வேரியபிளா கொடுக்குறோம், அது எதை செக் பண்ணணும்? அது நல்லா இல்லையான்னு செக் பண்ணும். ரைட், ஒரு வேரியபிள் நம்ம டிரெக்டா இஃப்குள்ள பாஸ் பண்ண இருந்தால் அவர் என்னத்தை செக் பண்ணுவாரோ அது நல்லா இல்லையான்னு. நல்லண்டா எல்ஸுக்குள்ள போகும்,
நல் இல்லை என்றால் என்ன நடக்கும், நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகும். ஓகே கஜனா, இஃப்க்குள்ள டிரெக்டா ஒரு வேரியபிள் கொடுத்தா எதை செக் பண்ணும், அந்த இஃப் கண்டிஷன் நல்லா இல்லையான்னு தான் செக் பண்ணும் டிரெக்டா. இதே இது வந்து ஒரு பூலியன் வேரியபிள் கொடுத்தமாக இருந்தால், பூலியன் சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்கணும். பூலியன் இஸ் active is enabled equal true. Boolean. Parameter pass பண்ணனே. ரைட், எனேபிள்ன்றது பூலியன் வைங்க சரியா. ஸோ இதை வந்து இதில் ட்ரூ அனுப்புகிறேன், பாஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஐடியையும் கமா ட்ரூ வந்து ஒரு பூலியனையும் அனுப்புகிறேன் சரியா. அனுப்பிட்டு நான் இதில் பாஸ் பண்ண டிரெக்டாக க்ரியேட் பண்ணுறேன்னா, அப்போ ஜாவா எண்ணத்தில் அப்படி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ண தேவையில்ல. லெட் எனேபிள்ட் இப்போ பூலியன். இதான் சொல்கிறேன், 2 3 லாங்குவேஜ் படித்தா வர குழப்பம். நான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, பூலியன் சொல்லி வேரியபிள் க்ரியேட் பண்ணேன். அப்புறம் எரர் தான் யோசிக்க என்னடான்ட்டு. ரைட், ஈக்குவல் ட்ரூ. ஸோ கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. நிறைய லாங்குவேஜஸ் வந்து அடிக்கடி செய்யக்கூட வந்து சரியான ஒரு குழப்பத்துக்குள்ள போவீங்க. ஸோ வடியாக மேனேஜ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த வேரியபிள் நேமை டிரெக்டாக இங்கே கால் பண்ணால் இவர் பார்ப்பேன் என்ன தெரியுமா, இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்ப்பேன் சரியா. இது ஒரு பூலியன் வேரியபிள் தானே, இவரை நான் டிரெக்டாக கொடுத்தா இவர் பார்ப்பேன் இந்த பூலியனில் டிஃபால்ட்டாக ட்ரூ இருக்க மாட்டா இதுக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகும், இது ஃபால்ஸாக இருக்க மாட்டா ஃபால்ஸுக்குள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகும். என்ன வருது, என்ஐசி பாசிபிள் நாள். ஏன் இது ட்ரூவாக இருந்துட்டால் பிறகு உள்ள இந்த என்ஐசி நாள் உள்ள வந்துடும்ல, அதான். அப்படின்னா இந்த என்ஐசியை வந்துச்சு ஒரு வேரியபிள் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கையோ நம்பரையோ நீங்கள் அனுப்புவீங்களா இருந்தால் அதை செக் பண்ணும் அது நல்லா அல்லது இல்லையாண்டு. இது விளங்கிட்டா தைரடன் கஜன? டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்களா. ஸோ 5 minutes டைம் தரேன், ட்ரை பண்ணுங்க. டீம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன்.
ரைட்டா டீம். ஸோ ஓகே, எனக்கு chatல விடுங்க அப்போ. ஓகே, எனக்கு chatல விடுங்களா தயிரும் கொஞ்சம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். const user equal, ரைட். ஸோ நேம் வந்து ஒரு அலைஸ். யூசர் ஆல்ரெடி இருக்கா? யூசர் ஒன் அண்ட் ஒரு யூசர் ஒன். அடுத்து வந்து அதுக்குள்ள ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அட்ரஸ். ஸோ சிட்டி, சிட்டி ஒன்டர்லேண்ட், லேண்ட். ஸ்ட்ரீட், மெயின் ஸ்ட்ரீட். ஜிப் கோட் 56. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். சரியா, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இங்க ஒன்று கன்சோல் டாட் லாக்ல நான் என்ன செய்ய போறேன், பிரிண்ட் பண்ண போறேன் சிட்டியை. அப்போ என்ன செய்யறேன், யூசர் டாட் அட்ரஸ் யூசர் ஒன், யூசர் ஒன் டாட் அட்ரஸ் டாட் சிட்டி. ரைட், இது ஓகே. இதே மாதிரி காப்பி பண்ணி இதுல கண்ட்ரி என்று கொடுக்க பாருங்க. இந்த கொடுக்க, ஆனால் எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது? டக்குன்னு சாட்ல சொல்லுங்க பாப்போம். ப்ராப்பர்ட்டி கண்ட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் இது. ஏன் எரர் வருது? சொல்லுங்க பாப்போம், ஏன் எரர் வருதுண்டு? கண்ட்ரி என்ற ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை. ஆனால் சம்டைம் நான் யோசிக்கிறேன், சம்டைம் யாரும் இதுல கண்ட்ரி கொடுத்து எனக்கு கண்ட்ரி என்ற ப்ராப்பர்ட்டி இதுல இல்ல. ஆனா இங்க எனக்கு எரர் வரக்கூடாது. என் சப்போஸ் இதுல கண்ட்ரி இருந்தால் எனக்கு அது பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லாட்டி எனக்கு அன்டிஃபைன் வரணும். ஆனால் இந்த எரர் வந்து எனக்கு வரக்கூடாது. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம் என்றால் டீம், இது ஆப்ஷனலா கொடுக்கலாம். ரைட், இந்த அட்ரஸ் வந்து இவ்வளவு நான் கொடுக்கேன் ஆப்ஷனல். நீங்க ஒரு நிமிஷம் எனக்கு வரேன். இது வந்து ஆப்ஷனல் கொடுக்கலாம். கான்ஸ்டன்ட் வேரியபிள் கிரியேட் பண்றேன். டிரெக்டா பிரிண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். const country equal x. Optional, optional.
இருங்க டீம் வரேன். ஸோ இதில் எரர் வருது. சேவ் பண்ணி போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் தாங்களா? எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு மறந்து போயிட்டேன். டைப் மென்ஷன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். ரைட் இப்போ சரி. ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டைப்பை டிஃபைன் பண்ணுறேன். சரியா? என்ன ஃபர்ஸ்ட் நேம் இருக்க போது நேமுக்கு ஸ்ட்ரிங். இதை நம்ம வேற டைப் பண்ணி செய்யலாம். நான் இதுக்குள்ளே எழுதுறேன்னா உங்களை ஃபர்ஸ்ட்டை படிச்சுட்டு தானே டைப் எலைஸ் அதை யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இதை இப்போ எக்ஸாம்பிளுக்காக கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அட்ரஸ் சிட்டி ஸ்ட்ரீட் ஜிப் கோட் கண்ட்ரின்னு கொடுக்கணும் வைங்க. ஸோ இதை மாதிரி இதில் இன்னொன்று கொடுக்குறேன். ஸ்ட்ரீட் 2 வந்து செகண்ட் ஸ்ட்ரீட். சரிதானே? 2 வந்து ஸ்ட்ரிங். ரைட். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ நார்மலாக கொடுக்கணும் வைங்க. நார்மலாக கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் வருது. சரி, ஏன் எரர் வருது? இங்க நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் 1 2 3 4 5 டைப்ஸ். அதோட மேல் ஆஃப் ஒரு டைப். இதில் பார்க்கல என்ன நம்மளோட டைப் எரர் வருது. ஏன்? நாம இதுல கொடுத்த அவ்வளோ டைப்புக்கான வேல்யூ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஐ மீன் அடுத்த அவ்வளோ டைப்புக்குமான வேல்யூவை நாம இங்கே அசைன் பண்ணி ஆகணும். ஆனால் நான் அசைன் பண்ணல. அதான் எனக்கு இவரத்தை எரர் வருது. இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்?
எனக்கு இந்த ஸ்ட்ரீட் ஒன்ன்றது கம்பல்சரி, ஆனா ஸ்ட்ரீட் டூன்றது கம்பல்சரி இல்லை. யார் எல்லாருக்கும் ஸ்ட்ரீட் டூ இருக்கோ அவங்க வந்து கொடுக்கட்டும், அப்படி இல்லாட்டி எனக்கு கொடுக்க தேவையில்லை வைங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல இதை வந்து ஆப்ஷனல் ஆக்குறேன். விருப்பம்டா கொடுப்பேன், விருப்பம் இல்லாட்டி கொடுக்க தேவையில்ல. அப்ப அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன், இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்றேன். ரைட். ஸோ இதுல என்ன வருது, ப்ராப்பர்ட்டி கண்ட்ரிஸ் மிஸ்ஸிங், கண்ட்ரிஸ் மிஸ்ஸிங், ரைட். அதே மாதிரி கண்ட்ரி கண்ட்ரி வந்து ஆப்ஷன் இல்லையே, எல்லாரும் எப்படியும் ஒரு கண்ட்ரி வரும் தானே, அதனால கண்ட்ரி ஈக்குவல் டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ என்ன நடக்குது எனக்கு, இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரீட்ன்றது வந்து எனக்கு ஆப்ஷனலாக மாறுது. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், கன்சோல் டாட் லாக். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், கால் பண்ணுறேன் யார, யூசர் ஒன் டாட் அட்ரஸ் டாட், அதுக்குள்ள வந்து ஸ்ட்ரீட் டூ. அப்போ ஸ்ட்ரீட் டூ வந்து இருந்தால் எனக்கு வரும், அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன அன்டிஃபைன்ட் என்று வரும். ஸோ இப்போ இது வந்து சொல்லும் ஆப்ஷனல் சொல்லுவோம், ரைட். ஸோ இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லையே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? கஜன் டக்குன்னு சொல்லுங்க, உடனே டக்குன்னு chatல விடுங்க, இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த அட்ரஸ்ன்றது சம் யூசர்ஸுக்கு வந்து அட்ரஸ் இல்லை, அவங்க வந்து இல்லைண்டா நான் என்ன செய்யறேன், இவருக்கு வந்து ஆப்ஷனல் கொடுக்குறேன். இது ஆப்ஷனல். ஏன்னா சில ஆட்களுக்கு வந்து அட்ரஸ் இருக்கும், சில ஆட்களுக்கு வந்து அட்ரஸ் இருக்காது. இப்போ அதால வந்து அவரை வந்து ஆப்ஷனலாக கொடுக்கணும், அட்ரஸ் இருக்கிறார்கள் கொடுக்கட்டும், அப்படி இல்லாட்டி விடட்டும். நான் இதை ஆப்ஷனலாக கொடுத்துட்டு, ஆனால் அட்ரஸ் இருக்கு, ஆனால் அட்ரஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். நீங்க ஆப்ஷனல் தான் இருந்தாலும் நான் அட்ரஸுக்கு இந்த யூசருக்கு நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த யூசர் ஒன்னை நான் அக்சஸ் பண்றதுக்கு இது விடுது இல்லை. அட்ரஸ் ஒன் கொஞ்சம் பாருங்க, அட்ரஸ் டாட் ஸ்ட்ரீட் டூன்றத ஸ்ட்ரீட் டூ இல்லை, ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரீட். இதுல எனக்கு வேல்யூ இருக்குன்னு யூசர் ஒன்னுக்குள்ள அட்ரஸுக்குள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து எனக்கு வேல்யூ இருக்கு என்ன, ஆனால் எனக்கு இதுல எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது, இந்த யூசர் ஒன்ட இந்த அட்ரஸ்ன்றது வந்து ஆப்ஷனல். இது சம்டைம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்படி இல்லாமல் போனால் அன்டிஃபைன்ட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலாம், இந்த அட்ரஸ்க்கு உள்ள போய் இந்த ஸ்ட்ரீட் பண்ற வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணிடலாம். அதனால தான் நம்மளுக்கு யூசர் ஒன்ன பார்ப்பேன், ரைட் இருக்க. அடுத்தது வந்து டாட் அட்ரஸ் பார்ப்பேன், அட்ரஸ்ன்றது ஆப்ஷனல். ஆப்ஷனல் யார் பார்ப்பேன், சப்போஸ் வந்து வேல்யூ இருக்கலாம், அன்டிஃபைனா இருக்கலாம். அன்டிஃபைனா இருந்தால் இதுக்குள்ள நான் போய் அக்சஸ் ஆகலாம். அதனால நம்மளுக்கு கூட தெரியாது. அப்ப நான் இதை எப்படி அக்சஸ் பண்றது, இதை எப்படி நான் சேஞ்ச் பண்றது? அப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் என்றால், இவற்றை நான் கொஸ்டின் மார்க் போடுவேன். இது வந்து ஆப்ஷனல், சாரி பின்னால ஆப்ஷனல். அட்ரஸ் வந்து அட்ரஸுக்கு வேல்யூ இருந்தால் அதுக்குள்ள போய் ஸ்ட்ரீட்டை அக்சஸ் பண்ணு. அப்படி இல்லையா நம்மளுக்கு அதோட வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு அன்டிஃபைனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரிதானே, நம்மளுக்கு எரர் வராது. இப்போ இதுக்குள்ள வந்து என்ன, ஸ்ட்ரீட் டூ வந்து ஆப்ஷனல். அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஸ்ட்ரீட் டூவை கால் பண்றோம், ரைட். ஸ்ட்ரீட் டூவை கால் பண்றோம். அப்ப என்ன, நம்மளுக்கு ஆப்ஷனல் செயினிங் செய்யறோம். ஆப்ஷனலுக்குள்ள ஒரு ஆப்ஷனல் என்ன, அட்ரஸுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரீட் ஆப்ஷனல், ரைட். இப்போ நான் இதே வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி பார்ப்போமே, ஸ்ட்ரீட் டூ, அதுக்குள்ள போய் ஸ்ட்ரீட் டூட நேம் வந்து வைப்போம், ஸ்ட்ரீம். சரிதானே, இப்போ இதுக்குள்ள போய் நேம் ஆக்சஸ் பண்ணணும் என்றால் நேம் நம்மளுக்கு எரர். சரிதானே, எரர் காட்டேன். இப்போ பார்ப்பேன் அட்ரஸ் ஒன் நான் சொல்லிட்டேன், நீ ஆப்ஷனல் சொல்லிட்டேன். அப்போ இது ஓகே. இதுக்கு பிறகு பார்ப்பேன் ஸ்ட்ரீட் டூ பார்ப்பேன், ஸ்ட்ரீட் டூ இங்கே ஆப்ஷனல் கொடுத்துருக்கோம். அப்போ அன்டிஃபைண்டும் வரலாம், வேல்யூவும் வரலாம். அப்போ நான் அதை என்ன செய்யணும், இங்கே சொல்லி காட்டணும், ஸ்ட்ரீட் டூ ஆப்ஷனல், அதில் வேல்யூ இருந்தால் கொஸ்டின் மார்க் என்ன, வேல்யூ இருந்தால் உள்ள அக்சஸ் பண்ணி போ, இல்லாட்டி நீ டிரெக்டாக பிரிண்ட் பண்ணி. இதை வந்து என்ன செய்யலாம், செயினிங். ஆப்ஜெக்டை கூப்பிடுறோம், அதுக்குள்ள வந்து முதல் ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம், அது ஆப்ஷனலாக இருந்தால் அதுல வேல்யூ இருந்தால் அதுக்குள்ள போ, அப்படி இல்லாட்டி அன்டிஃபைன். அப்படி என்ன செயினிங் பண்றோம், இதை வந்து நம்ம ஆப்ஷனல் செயினிங் என்று சொல்லுவோம். ஸோ இது விளங்கிட்ட சைரன் கஜனன்? எனக்கு டக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மீட் சைரன் கஜனன் விளங்கிட்டாண்டு.
கஜனுக்கு ஓகேவா? கஜன் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸோ கொஸ்டின் மார்க் என்ன அர்த்தம்? நம்ம அவர்கிட்ட செக் பண்றோம் அடுத்து இதுல வேல்யூ இருக்கா அல்லது இதா அன்டிஃபைன்டா அன்டிஃபைன்டா பாஸ் பண்றதா. ஸோ இவரது எரர் வராது. இப்போ நாம சொல்றோம் ரைட் வேல்யூ இருந்தால் இதுக்குள்ளஞ்சால போ, ரைட் வேல்யூ இருந்தால் போ, அப்படி இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, வேல்யூ இல்லாட்டி பிரச்சனை இல்லை, எனக்கு அன்டிஃபைன்டா தா நம்ம சொல்றோம். ஸோ ரைட். ஸோ இது வந்து ஆப்ஷனல் செயினிங்னு சொல்லுவோம். இதோட வந்து டைப் ஸ்கிரிப்ட் எல்லா இதுவும் முடிஞ்சு, பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு. பேசிக்ஸ் மீன்ஸ் ஒரு 65% முடிஞ்சு. இனி இருக்கிறது வந்து சில கன்செப்ட், ஒரு 3 கன்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டெவலப்பர் ரிலேட்டடான கன்செப்ட் இருக்கு. அது வந்து நான் எங்க படிப்பேன்னா உங்களுக்கு ஆங்கிலருக்குள்ள நான் ப்ராஜெக்ட் செய்ய நான் அடுத்த எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த கன்செப்ட் தெரியும், இன்ஹெரிட்டன்ஸ் என்ன கன்செப்ட் தெரியும். பட் அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஆங்கிலருக்குள்ளால உங்களுக்கு விளங்கப்படுது. ஸோ அடிஷனலாக புதுசாக இருக்கிற விஷயங்கள் இதுதான். ஐ மீன் சிண்டெக்ஸுகள், புது கன்செப்ட், ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் புதுசு. அதெல்லாம் அதால இது இவ்வளோ தான் புதுசாக இருக்கிறது. இனி சேம் தியரி இந்த வீடியோவில். ஸோ நான் எல்லா வீடியோஸும் இன்றைக்கு நைட்டாக அப்லோட் பண்ணேன். இன்றைக்கு தான் ஆஃபீஸ் வந்து நான் ஸோ ஆஃபீஸோட வைஃபைலேயே எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சு அப்லோட் பண்ணி எல்எம்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமா. ஸோ அதை தாண்டி நான் லிங்க்ஸையும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு தருவேன். ரைட். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்டில் இருக்கிற மேஜரான உங்களுக்கு பார்க்க வேண்டிய கன்செப்டுகள். ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு யூடியூப்பில் இன்ஸ்பயர் பண்ணி தான் இதில் கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை தாண்டி ஸோ சில கன்செப்டுகள் இருக்குது, அதுகள் வந்து உங்களுக்கு ஆங்கிலருக்குள்ளே போகக்குள்ள உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஸோ புக்கில் இருக்கிற சில கன்செப்டுகள். ஸோ தகிரன் ஓகேவா அண்ட் கஜனன் ஓகேவா கஸ்மீர்? ஸோ எனிவே டீம் இதோட வந்து நாம இன்றைய கிளாஸ் ரேப் பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்மளுக்கு ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இல்லை, உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஆங்குலர் தியரிஸ். ரைட் டீம். ஓகே எனிவே பாய் பாய், ஹேவ் a nice day, குட் நைட்.